புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய இறைவனின் அன்பும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூய் ஆவியின் நற்புறமும் இவ்விழாவை சிறப்பிக்கும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மன்றாடுவோமாக. எல்லாம் அல்ல விண்ணக தந்தையே, நீர் படைத்த அண்டங்கள் கோள்கள் யாவும் நீர் குறித்துள்ள எல்லைகள் வளம் உம்மை போற்றி புகழ்கின்றன. இன்று நாங்கள் புனித வனத்து அந்தோணியார் வழியாக எங்கள் புகழ் அஞ்சலியை நன்றி உணர்வோடும் பெருமகிழ்வோடும் உமக்கு செலுத்துகின்றோம். நாங்கள் விண்ணக திருப்பயணிகள் என்பதை இத்திருப்பவனை எங்களுக்கு நினைவுபடுத்தி என்றும் நோக்கிய வண்ணமாக நாங்கள் பயணம் செய்ய எங்களுக்கு உதவுமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித வனத்து அந்தோணியா திருவரும் தாங்கி அந்த தேரினை ஆசீர்வதியும். இது பவனி வரும் இடமெங்கும் இறையாற்றல் செயல்படுவதாக, உமது உண்மையின் ஒளி வீசுவதாக. தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே. தந்தையே முது பேர் புனிதன போற்ற பிறகு ஒரு ஆட்சி வருக ஒரு திருவுளம் விண்ணுலகில் நிறைவேற்பது போல மண்ணுலகம் படிச்சுடுங்க. ஃபர்ஸ்ட் 5 இருங்க. ஆசை பெற்றவர் நேரே வயசின் கன்னியாகியே சுவம் ஆசை பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியருக்கும் ஆட்சி உண்டாகுக. முதல் 5 படிங்க. சிறந்த மாமுனியே, எகிப்து மைந்தனாம் ஞான சுடரி, எமக்காய் நிதமும் மன்றாடுவீரே. அந்தோணியாரே மன்றாடுவீரே. வாழ்வில் மெய்ஞானம் தலை தோங்கினே, வார்த்தையின் வழியில் நாளும் சிறந்தீர். வாழ்வில் மெய்ஞானம் தலை தோங்கினே, வார்த்தையின் வழியில் நாளும் சிறந்தீர். வேதத்தின் சாட்சியாய், வேதத்தின் சாட்சியாய் விசுவாச கேடையும் ஏந்தி வெற்றி பெற்ற மாமுனியே, வெற்றி பெற்ற மாமுனியே. வனத்தின் புனித அந்தோணியாரே, தவத்தில் சிறந்த மாமுனியே. எகிப்து மைந்தனம் ஞான சுடரி, எமக்காய் தினமும் மன்றாடுவீரே. அந்தோணியாரே மன்றாடுவீரே. அன்பு பெருக்கால் இறைவனை ஒரு வனத்திலே தொழுதயம் புனிதரே. அன்பு பெருக்கால் இறைவனை ஒரு வனத்திலே தொழுதயம் புனிதரே. வனத்து அந்தோணியாரே, உம்மை வணங்கியே உன்னடி தொழுகின்றோம். வனத்து அந்தோணியாரே, உம்மை வணங்கியே உன்னடி தொழுகின்றோம்.